ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ரெசிபி பார்க்க போகிறோன்னா க்ரீன் ரைஸ் பாத் தான். இதை வந்து 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள்: 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர், 1/4 டேபிள் ஸ்பூன் லவங்கம், 4 ஏலக்காய், 5லேருந்து 6 பட்டை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய். அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து மையாக அரைச்சிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. குக்கரில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சால்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த படியில் ஒரு படி வந்து ரைஸ் எடுத்துருக்கனால இதில் வந்து 2 படி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து ஒரு 2 டைம்ஸ் மட்டும் கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில்ஸ் விட்டால் க்ரீன் ரைஸ் பாத் ரெடி ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணால் கம்மன் க்ரீன் ரைஸ் பாத் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.